திருநெல்வேலியில் நமக்கு ஏற்கனவே ஒரு தீராத நதியாக தாமிரபரணி இருக்கு. எப்படி தீராத நதி ஒரு பக்கத்தில் இருக்கோ அதே மாதிரி திருநெல்வேலியில் தீராத ஒரு படைப்பாளிகளின் வரிசை இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா நம்ம புதுமைப்பித்தன் தொடங்கி வள்ளிக்கண்ணன், தோப்பில் மீரான், அப்புறம் 70களில் நாங்கள் எழுத ஆரம்பித்த வரிசையை எடுத்துக்கிட்டோம்னா வண்ணநிலவன், கலாப்பிரியா, விக்ரமாதித்தன், அப்புறம் வண்ணதாசன் ஆகிய நான் எல்லாரும் இப்படி நாங்கள் தொடர்ந்து அந்த வரிசையில் படைப்பாளிகள் வரிசையில் வந்துகிட்டே இருக்கோம். சற்று பின்னால் பார்க்க போனால் தமயந்தி மாதிரி அல்லது பவன் சங்கர் மாதிரி அல்லது இந்த புதிய தலைமுறை எழுத்தாளர்களாக மதார் போன்ற கவிஞர்கள் இருக்கிறது மாதிரி அந்த படைப்பாளிகளின் பட்டியல் என்கிறது திருநெல்வேலியில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படி ஒரு படைப்பாளிகளின் வரிசை அல்லது நீட்சியை உண்டாக்குவதற்கு முக்கியமான காரணமாக நான் வாசிப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த வாசிப்பை தூண்டுவதற்காகவும் அல்லது அந்த வாசிப்பின் மூலமாக புதிய புதிய படைப்பாளிகளை உண்டாக்குவதற்காகவும் உதவுபடியாக இது போன்ற புத்தக திருவிழாக்கள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த புத்தக திருவிழாவின் வாயிலாக வாசிப்பு மட்டுமல்ல, புதிய புதிய படைப்பாளிகள் உருவாக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.